சமூக நீதி காத்த வீராங்கனை, இந்த வார்த்தை இங்கே கேள்விப்பட்டது மாதிரி இருக்கா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவருக்கு வீரமணியால் வழங்கப்பட்ட பட்டம் தான் அந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ட்டு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு யாருக்கு சொல்லியிருக்காரு? பிராமணர் எதிர்க்கிறோம், நாங்கள் சமூக நீதி கிடையாது, பிராமணர் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் பிராமணர்கள் மேலே வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கிற இதே வீரமணி தான் என்ன சொல்கிறாரு? சமூக நீதி காத்த வீராங்கன்ட்டு அம்மையாக இருக்கும்போது அம்மார்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய பருப்பை வேக வச்சுக்கிற ஆள். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ரமேஷ் அவர்கள் தாவேக்காவில் அவர் ஒரு பிராமணர், அறநிலைத்துறை அமைச்சருக்கு எப்படி போடலாம் நீங்கள்? இது சமூக நீதிக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். ஐயா வீரமணி அவர்களே, வயசாகிடுச்சு, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எதுக்கு நீங்கள் உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. சமூக நீதி எல்லாருக்கும் வேணும், சமூகத்தில் எல்லாரும் சமமாக இருக்கணுன்றது எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் ஒரு பிராமணனோ இல்லை ஒரு தாழ்த்தப்பட்டவங்களோ இல்லை ஒரு உயர்த்தப்பட்டவங்களோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்களோ அறநிலைத்துறைக்கு அமைச்சராகக்கூடாதுன்னு எங்கேயும் சட்டம் இல்லை. நல்ல மனிதர்கள் வந்திருக்காங்களா, அந்த துறையை நல்லா பாதுகாக்கிறாங்களா, அந்த துறைக்கு நல்ல செயல்பாடுகளை கொடுக்குறாங்களா, அந்த துறையை உயர்த்த முயற்சி பண்ணுறாங்களா, அதை பாருங்கள். ஆனால் இவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னா, திமுக என்ன சொல்லுதோ அதை செய்வார். என்ன, திமுகவோட ஒரு சின்ன பிரான்ச் தானே தீக்கான்றது. திமுகன்றது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு புல் பூண்டு கூட முழிக்காது. புதுசாக வரவன் எவனும் அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆயிட முடியாது. இந்த மாதிரி பிரான்ச்சுங்களை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனையை திமுக ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குடைச்சல் தான் இது. ஏன்னா சேகர் பாபு இதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தார். அதுக்குள்ள அவர் என்ன நன்மை செஞ்சுருக்கார், என்ன தீமை செஞ்சுருக்கார், எவ்வளோ ஊழல் போயிருக்குன்றதை வர ஆட்சி கண்டுபிடிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இனத்தை சார்ந்தவங்களா இல்லை அவங்க பேசக்கூடிய அதே மொழியில் பேசக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே. புதுசாக யாராவது இதை கண்டுபிடிச்சிட்டான்னா, ஊழலை கண்டுபிடிச்சி உள்ள தூக்கி போட்டாங்கன்னா அதுதான் அவருடைய பிரச்சனை. அதுக்காக தான் அவர் லபோ தீபோன்னு கத்திருக்கிறார். அப்பப்போ தான் பேசுவார் அவர். எங்கெங்கே பிரச்சனைகள் நல்ல மக்களுக்கான பிரச்சனைகள் வருதோ அதை பற்றி பேச மாட்டார். அவங்க கட்சிக்கோ இல்லை அவங்க பணத்துக்கோ அவங்களுக்கான பாதுகாப்பு குறையும் போது தான் அவர் பேச ஆரம்பிப்பார். தவிர மக்களுக்கு பிரச்சனை வருது, ஒரு இடத்துல ஒரு வன்கொடுமை நடந்துருச்சு, ஒரு கஞ்சா நடக்குது, ஒரு லஞ்ச ஊழல் நடக்குது, அண்ணா பல்கலைக்கழகம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்கக்கூடிய ஆள் வீரமணி கிடையாது. வீரமணி அவர்களே, வயசாகிடுச்சு, ரெஸ்ட் எடுத்துக்குங்க, உடம்பை பார்த்துக்குங்க, ஓய்வு எடுத்துக்குங்க. என்ன, ஆரோக்கியமாக இருங்க, நீண்ட ஆயுள் கடவுள் கொடுக்கட்டும். என்ன, நாங்கள் கடவுளை கும்பிட்றவங்க, நீங்கள் தான் கருப்பு சட்டையை கும்பிட்றீங்களே.